Greetings to you all. Welcome to Class 7, Term 2nd, Unit 1, Prose. Adventures of Don Quixote. Dear children, today we are going to deal this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. So you can listen carefully and understand well, okay? Fine. Before entering the lesson, let's have a small warm-up. Book warm-up we'll see later. I just wanted to ask you some questions. What is imagination? Imagination என்ன கற்பனை. நீங்களாம் நல்ல இமேஜினேஷன் பண்ணுறீங்களா? நல்ல கனவு ஆர் கற்பனை எல்லாம் பார்க்குறீங்களா? இட் மீன்ஸ் சம்டைம்ஸ் நடக்காதது, முடியாதது, அதெல்லாம் நடக்கிறது மாதிரியும் எந்த மாதிரி திங்க் பண்ணுறது தான் இமேஜினேஷன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இமேஜினேஷன். அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி நினைக்கலாம், இல்லை சீயில் டீப்பாக டைவ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணலாம், ஆர் என்னென்ன இமேஜினேஷன் வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அவர் இமேஜினேஷன், இட் இஸ் we who imagine, nobody can stop it. உங்கள் கற்பனையை நான் வந்து தடுக்க முடியுமா? இல்லை என்னோடய கற்பனையை நீங்கள் வந்து தடுக்க முடியுமா? nobody has the rights to stop our imagination. நம்மளோட கற்பனைக்கு, நம்மளோட இமேஜினேஷனுக்கு யாராலையும் வந்து வேலி கட்ட முடியாது, ஆர் யாராலையும் வந்து காம்பவுண்ட் வால் கட்ட முடியுது, இதெல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது, அப்படி செய்ய முடியுமா? No, isn't it? So we have our own imagination. Nobody can come and stop it. Fine children, coming to our warm-up. My hands of imagination. Imagination இப்போ தான் சொல்லியிருக்கேன், கற்பனை. Alright? So point number 1, trace around your hands on a white paper. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கை அப்படி வச்சுட்டு you have to draw your finger. Understand? உங்களோட ஃபிங்கர்ஸ் அப்படியே வரைங்க. You can see there, no? அந்த மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கலாம், உங்கள் கைக்கு ஆர் உங்களோட விரல் அப்படியே பதிகிற மாதிரி. செகண்ட் ஒன், மேக் லிஸ்ட் ஆஃப் யுவர் 5 சாய்ஸஸ். அதில் நம்மளுக்கு நிறைய கற்பனை இருக்கும் இல்லையா? எனக்கு பேர்ட் மாதிரி பறக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆர் நான் தொடுறதெல்லாம் கோல்ட் ஆகணும்னு கூட ஆசை இருக்கலாம், ஆர் என்ன வேணால் ஆசை இருக்கலாம். தொடுறதெல்லாம் அப்படியே மில்க் மாதிரி சாப்பிட்டே இருக்கணும், ஹனி வேணும், ஆர் வாட் எவர் இட் மே பி, உங்களோட இமேஜினேஷன். ஸோ மேக் அ லிஸ்ட் ஆஃப் யுவர் 5 சாய்ஸஸ். நடக்குமா நடக்காதா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இமேஜினேஷனில் ஒன்றும் கிட்டு போகிறது இல்லை இல்லையா? ஆல்ரைட். ட்ரா பிக்சர் டு இண்டிகேட் வாட் வுட் யுவர் ஃபிங்கர் பிகம்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபிங்கரும் என்னவா நினைக்குது, என்னவா ஆகணும், இட் இஸ் யுவர் சாய்ஸ். அது குட்டி ஆசையாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆசையாக இருக்கலாம். ஓகே, எனக்கு பென் வச்சு எழுதணும், அப்போ ஒரு ஃபிங்கர் பென்னாகவே மாறிடலாம். ஸோ அதுக்காக தனியாக போய் பெண்ணெல்லாம் தேடி எடுக்க வேணாம். ஃபிங்கர் வச்சு எழுதினாலே பென் ஆகிடணும், அவ்வளோதான். இன்னொரு ஃபிங்கர் இரேசர் ஆகிடணும், அதை வச்சு இரேஸ் பண்ணாக்கா இரேஸ் ஆகிடணும். இன்னொரு ஃபிங்கர் ஸ்கெட்ச் பென்னாக இருக்கலாம், மார்க்கராக இருக்கலாம், ஆர் ஷார்ப்னராக இருக்கலாம், நைஃபை கூட இருக்கலாம். ஆல்ரைட். ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். என்ன வேணால் இமேஜின் பண்ணி இப்போ கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறதுக்கு பதிலாக அங்கே வச்சே படிக்கலாம் அந்த மாதிரி. ஆல்ரைட். Erase 1 finger at a time and draw your choice in its place and then write and share in the class. ஸோ இப்போ இங்கே புக்கில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ட்ரேஸ் இஸ் தேர் அண்ட் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்க்கலாமா? My hand of imagination. 5 things my fingers could become whenever I wanted them to. இப்போ எனக்கு எதில் செய்யணும்னு தோணுதோ அது my fingers should do it. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா, 1 finger should become drinking straw குடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரா போய் தேடி எடுத்தெல்லாம் பண்ண வேணாம். my finger should become a ஸ்ட்ரான்னு தெரியும் இல்லையா? இளநீர்லாம் குடிக்கிறோம், ஆர் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல். ஸோ தேட் ஒன். இன்னொன்று டாக் லீஷ், அதவா மாறிடணும். இன்னொரு ஃபிங்கர் கோம்பா மாறிடணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வாட் யூ டூ, யூ டோன்ட் ரைட் திஸ் ஒன். நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் யூ கேன் ரைட் எனிதிங் எல்ஸ். ஃபைன் சில்ட்ரன். ஆல் ரைட். என்ட்ரிங் த லெசன். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் கிஹோட்டே. ஓகே, இந்த டான் கிஹோட்டேக்கு ப்ரொனன்சியேஷன்லேயே பிளென்டி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஆனால் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது டான் கிஹோட்டே, தட் இஸ் அ ப்ரொனன்சியேஷன். ஓகே, ஸ்பானிஷ் நேம். Fine. Once upon a time in a village called La Mancha in Spain. அவங்க ஸ்பெயினில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸ்பெயினில் ஒரு குட்டி கிராமத்தில் லா மான்ச்சான்னு ஒரு ஊர்.
there lived a man who loved to read about knights. ஸோ அந்த ஊரில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஸோ he likes to read about knights. நைட்ஸ்னாக்கா சோல்ஜர்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்களேன். லைக் போர் வீரர்கள், கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நைட்ஸ் மீன்ஸ் அ மேன் ஹூ சர்வ்ட் ஹிஸ் லார்ட் ஆஸ் அ மவுண்டட் சோல்ஜர், லைக் அ சோல்ஜர், போர் வீரர்கள் மாதிரி பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இப்படி நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ரியல். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, he loved to read about knights. ஒரு மேன் இருக்கிறாங்க, அவங்க இந்த சோல்ஜர்ஸ் பற்றி எல்லாம் படிக்கணும் பிகாஸ் ஆர்வம் இருக்குது. ஆல்ரைட், ஓகே. எவ்ரி டே he would read about courageous knights and incredible adventures they had. அப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, டெய்லி he used to read about knights. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பெரிய ஆள் ஆகும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு திங்கிங் வச்சுப்போவேன். ஸோ we always read about டாக்டர்ஸ் பற்றி உள்ள ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி படிக்கிறோம். அது அப்படி இன்ஸ்டில் ஆகுது. லைக் தேட் he is reading about knights every day. எப்போ பார்த்தாலும் நைட்ஸை பற்றியே படிக்கிறது, அந்த வீரமெல்லாம் பண்ணுறது. ஓகே, அண்ட் மோர் ஓவர் அண்ட் த இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ் தே ஹேட். இன்க்ரெடிபிள்னாக்கா அன்பிலீவபிள், நம்ப முடியாது. அதாவது தே ஆர் டூயிங் இட். ஓகே, மலை தாண்டுறாங்க, அதை தாண்டுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் இஸ் ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணும்போதே he becomes one among the characters. அப்படி அவரும் அது பண்ணுற மாதிரி உள்ளோக்கி பண்ணிட்டு, he is very much absorbed, engrossed in reading that he feels so much. He was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. So எவ்வளோ ஆழமாக, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, எவ்வளோ என்க்ராஸ்டாக படிக்கிறாங்க பாருங்களேன். நாம் படிக்கிற மாதிரியா? நாட் அட் ஆல். he even forgot to eat, forgot to sleep. சாப்பிட கூட மறந்துட்டாங்களா, தூங்க கூட மறந்துட்டாங்களா. என்ன பண்ணுறாங்க, உட்காந்து புக் ரீட் பண்ணுறாங்க இந்த சோல்ஜர்ஸை பற்றி. இட் மீன்ஸ் நைட்டை பற்றி. இது KNIGHT, நைட்டெல்லாம் கிடையாது. K is silent, so night. ஆல்ரைட். அண்ட் ஸ்காயர்ஸ். இப்போ இவங்களை பற்றி எல்லாம் படித்து ஆர்வமாக இருக்கிறாங்க. of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote's travels. ஸோ இந்த டான் கிஹோட்டேயோட மனசில் அப்படியே வந்துட்டே இருக்குது. பிகாஸ் he is reading again and again. Alright. As years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஸோ ஐ டோல்ட் யூனா, நம்ம டாக்டர் பற்றி படித்து ஆர்வமாக இருக்கும்போது அட் ஒன் டைம் நாமளே டாக்டர் மாதிரி நினச்சிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சரை பற்றி படித்து திங்க் பண்ணி இருந்துட்டு ஆஃப்டர் சம் டைம் வாட் ஹேப்பன்ஸ், நாமளே ஒரு டீச்சர் மாதிரி நினச்சிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நவ் ஹீ became, அந்த மாதிரி மனநிலைமை ஆயிடுச்சு. ஆல்ரைட். As years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. அவங்களே ஒரு நைட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இமேஜின் பண்ணுறதுக்கு யாரும் தடை பண்ண முடியாது. nobody can stop imagining. ஸோ அவங்களே ஒரு நைட் மாதிரி ஒரு கெத்தாக இருக்கிறாங்க. He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ he went to his Sancho Panza. இவங்க ஒரு peasant மீன்ஸ் ஒரு ஃபார்மர்னு வச்சுக்கோமே, ஒரு ஏழையான ஒரு பாவமான ஒரு peasant. அவங்க ஃபார்மராக இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இப்போ இவருக்கு நினைப்பெண்ணா வந்துருச்சு, இவரே ஒரு பெரிய நைட்டு மாதிரி. ஓகே, இவர் பெரிய சோல்ஜர் மாதிரி ஒரு மனசில் ஒரு கெத்து வந்துருச்சு. ஆல்ரைட், ஒரு திங்கிங் வந்துருச்சு. ஸோ இப்போ நாம தான் பெரிய நைட் ஆச்சே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் கீழேட்டு ஒரு ஆள் எனக்கு வேணும், எனக்கு கைடுக்கு. அதனால் வாட் ஹி டிட், ஹீ வென்ட் டு சன்ச்சோ பான்சா. அவர் அந்த ஃபார்மர், அதாவது பேசண்ட் கிட்ட போகிறாங்க. போயிட்டு சன்ச்சோ அப்படின்னு பேசுகிறாங்க. போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட், கன்வின்ஸ். சன்ச்சோ, நீ இவ்வளோ நாளும் ஃபார்மராகவே இருந்துட்டுருக்கீங்க. ஸோ வாட் யூ டூ, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, சரியா? ஹீ கன்வின்ஸ் சான்ச்சோ பான்சா, எ பீசன்ட் ஃப்ரம் த சேம் வில்லேஜ், டு பி ஹிஸ் ஸ்கொயர். நீ என்னப்பா, நீ ஃபார்மராகவே இருக்க வேணாம், நீ என்னோட ஸ்கொயராக மாறிடு, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி மாறிடு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? இப்போ நான் யார், நார்மல் மேன் கிடையாது. ஓகே, ஸோ ஹீஸ் இமேஜினிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ நைட், ஒரு சோல்ஜர் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கொயர் வேணும், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட், எனக்கு ஒரு ஒரு ஆள் வேணும். ஸோ நீ எனக்காக வரியா என் கூட வேலை செய்கிறதுக்கு? ஆல்ரைட். Don sits on a journey in search of a squire. He meets Sancho Panza. So Sancho Panza பார்த்தாச்சு.
Sancho, how would you like to become my servant and accompany me on a great adventure? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஓகே எனக்கு சர்வெண்ட்டை வரீங்கல்ல, ஆல்ரைட்டா, நான் பெரிய நைட், குதிரையிலலாம் போக வேண்டிய ஒர்க் இருக்குது, நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நிறைய அட்வென்ச்சர் சாதிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், எனக்கு ஒரு சர்வெண்ட் வேணும், நீங்கள் பீசண்ட்டாக இருக்கிறீங்க, ஃபார்மராக இருக்கிறீங்க, ஸோ பெட்டர் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ, எங்க கூட வாங்க, வரீங்களா? யோர் சர்வெண்ட், அவங்களுக்கு அட்டப்பாவமே சர்வெண்ட்டை கூப்பிடுறீங்க, யோர் சர்வெண்ட், உங்களுக்குன்னா சர்வெண்டா அப்படின்னு அவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு கலக்கத்தில் ஒரு சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷனில் கேட்குறாங்க. Yes, if you serve me faithfully and honestly, I will reward you with an island. இவர் என்ன சொல்கிறாரு? எஸ், ஆமாம், நீ தான் எனக்கு சர்வெண்ட்டை வாங்க. இன்கேஸ் இஃப் யூ ரியலி சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி, ஒரு நம்பிக்கையா, நேர்மையா, ஃபெய்த்ஃபுல்லி மீன்ஸ் நம்பிக்கையா, எனக்கு ஃபுல்லும் எனக்கு நம்பிக்கையா, ஃபெய்த்ஃபுல்லியா அண்ட் ஆனஸ்ட்லி, நேர்மையா, நாணயமா நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணிங்கன்னு வைங்களேன், யூ நோ வாட் ஐம் கோயிங் டு கிவ்? I will reward you with an island. எனக்கு உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போகிறேன். You know what is that? I will reward you with an island. ஐலண்ட்னாக்கா தீவு, சுற்றியும் கடல் இருக்கும், நடுவில் லேண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலண்டே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், வச்சுக்கோங்க, நீங்கள் பாவமாக தானே இருக்கிறீங்க, அது ஃபுல் ஐலண்ட் நீங்கள் தான் ஓனர், லைக் தட். கேட்ட உடனே ஓஹோ இது நல்ல ஐடியாவாக இருக்குதே, பிகாஸ் வி ஆர் புவர், நம்ம பீசண்ட்டாக இருக்கிறோம், ஃபார்மராக இருக்கிறோம், நிறைய ஆயிரம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது, பெட்டர் இவர்கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கலாம் அண்ட் இவர் சொல்கிறத கேட்கலாம், அவர் கூட போகலாம், பெரியவருக்கெல்லாம் இருக்கிறது இல்லையா, ஆல் ரைட், ஓகே ஐலண்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிவிட்டு, அண்ட் ஐலண்ட், ஐ யூ சீரியஸ், நிஜமாவா, பொய் சொல்கிறீங்களா, ஜோக் அடிக்கிறீங்களா, ஐ யூ சீரியஸ், நிஜமாவா சார்? எஸ் மாஸ்டர், I vow it upon my honor as a knight, so will you come with me? Yes, I vow na, I swear, சத்தியமாடா, நிஜமாவே கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு ஐலண்ட் கொடுக்குறேன், நீ என் கூட வந்தேன்னு வையன், நிஜமாவே சத்தியமாக்குமே, I will give you an island, ஒரு தீவு உங்கள் பேருக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு. I vow it upon my honor as a knight, நானே ஒரு நைட்டு, என்னோட தொழில் மேலே, என் நைட்டுக்கு மேலேயே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், I will give it to you. So will you come with me? வரியா என் கூட? இது கேட்ட உடனே இவர் சத்தியமெல்லாம் பண்ணுறாருப்பா, வவ்வெல்லாம் கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லி, எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ, ஷோர், நான் வரேன், ஆசை வந்துருச்சு. சரியா, ஒரு சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி, ஓகே சார், ஐ வில் கம். Two men set out on a journey together. இந்த ரெண்டு பேரும் யாரெல்லாம் இப்போ? Don Quixote and Sancho Panza, both of them started out on a journey together. ரெண்டு பேரும் மாஸ்டரும் சர்வெண்ட் மாதிரி தானே. ஸோ both of them are going in horse. On the hill in front of them, they could see a large old windmill. When he saw it, Don Quixote's eyes began to sparkle. சரி, அப்போ they are just going in a ஹார்ஸில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது, on the hill in front of them, they could see a large old windmill. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா அவங்க முன்னாடி they saw one large old windmill. தெரியும் இல்லையா, காற்றாலை சொல்லலாம், அதாவது with the help of the windmill they create current and all, power. சரி, அந்த சுற்றி வரும் இல்லையா, அதுதான். எஸ், ஸோ இந்த காற்றாலை பார்க்குறாங்க. when he saw it, Don Quixote's eyes began to sparkle. இவர் தான் பயங்கர இமேஜினேஷன் கிங் ஆச்சே. அது காற்றாலையை பார்த்த உடனே அவர் காற்றாலை மாதிரி தெரியல, அந்த விண்ட் மில் இவர் கண்ணுக்கு விண்ட் மில் மாதிரி தெரியல. ஓகே, ஸோ இங்கே 2 people இருக்கிறாங்க. ஒன் இஸ் Don Quixote, அவர் தன்னையே ஒரு நைட்டு மாதிரி நினச்சிக்கிறது, கூட ஒரு சர்வெண்ட், அந்த பேசண்ட் மேன் சான்சோ இருக்கிறாங்க. சான்சோ நார்மல் மேன் ஒன்லி, அவருக்கு பெரிய இமேஜினேஷன்ஸ், ஒரு கனவு கற்பனை எல்லாம் ரொம்ப இல்லை. ஆல்ரைட், ஸோ இந்த விண்ட் மில் இவருக்கு மட்டும் கண்ணுக்கு விண்ட் மில் மாதிரி தெரியல. ஓகே, அவர் என்ன தெரியுது? லுக் சான்சோ, ஹவு டேர் திஸ் ஹீடியஸ் ஆக்ர் பிளாக் அவர் பாத். சான்சோ இங்கே பாரு, எவ்வளோ கொழுப்பு, டேர்னாக்கா எவ்வளோ தைரியம் நம்மக்கிட்டேயே. தட் ஹீடியஸ் ஆக்ர் பிளாக் அவர் பாத். அது ஹீடியஸ்னாக்கா ஒரு அசிங்கமான, நல்லாவே இல்லை, அவ்வளோ தைரியமாக கெத்தா எங்கள் வழியை மறிக்கிறீங்க. ஓகே, லுக் சான்சோ, ஹவு டேர் தட் ஹீடியஸ் ஆக்ர் பிளாக் அவர் பாத். நம்மளோட வழியை மறிச்சிட்டு நிற்கிறாங்க.
அது ஆக்சுவலாக என்னவாக்கும்? விண்ட் மில். ஓகே, அது ஒரு காற்றாலை. ஆனால் இவங்களுக்கு கண்ணுக்கு அது ஏதோ ஒரு பெரிய ஹீடியஸ் ஆகர் மாதிரி தோணுது. அதோ பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரியே தெரியுது. வாட் அண்ட் ஆகர்? சார் என்ன சொல்கிறீங்க? அது விண்ட் மில் சார். ஆகர் அப்படி இல்லையே. வேர் மாஸ்டர்? தட்ஸ் அ விண்ட் மில். எங்கே சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஐ கான் see anything. வேர்? எங்கே? I can see only a windmill. சார் அது வேறு ஒன்றும் இல்லை சார், அது விண்ட்மில் தான், அது காற்றாலை தான், அது சுற்றி சுற்றி கரண்ட் எடுக்கிறது. I tell you, these are ogs, and if you are afraid of them, go aside and say your prayers while I engage them in combat. Hello, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா? நீ என்னோட சர்வெண்ட், நான் சொல்கிறத நீ செய்யணும். அப்போ தான் உனக்கு என்ன தருவேன்? ஆயில் என்று தீவெல்லாம் தருவேன். ஸோ what I do, I tell you, these are ogs, and if you are afraid of them, see my dear, உனக்கு புரியாது, நீ சின்ன பையன், உனக்கு இந்த நைட்ஸை பற்றியெல்லாம் தெரியாது, எங்களோட வீரம், தீரம், பிரேவரி, கரேஜஸ் இதெல்லாம் தெரியாது. ஸோ உனக்கு புரியாது செல்லமே. இஃப் யூ ஆர் அஃப்ரேட் ஆஃப் தெம், உனக்கு இவங்களை பார்த்து பயம் இருந்ததுனாக்கா, go aside and say your prayers. நீ கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துட்டு உன்னோட தெய்வத்தை வேண்டிக்கோ. எந்த ஈஸ்வரா, எந்த தெய்வமே, எந்த கர்த்தாவே அப்படின்னு நீ போய் ப்ரேயர் பண்ணிக்கோ. நீ என் கூட வரவேணாம். while I engage them in combat. நான் போய் தைரியமாக சிங்கிள் மேன் ஆர்மியாக போய் தைரியமாக போய் மேனேஜ் பண்ணிக்கிறேன், போய் சண்டை போடுறேன், நீ உட்காந்து வேடிக்கை பாரு, நீ பயப்படுற. ஓகே, நீ ஒரு குழந்தை மாதிரி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பெரிய நைட்டு சிங்கம், புலி அந்த மாதிரி. மறுபடியும் நம்ம சான்சோ சொல்கிறார், மாஸ்டர் தட்ஸ் அ விண்ட் மில். மாஸ்டர் அப்படி இல்லை, அது எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகர்லாம் கிடையாது, அது ஒரு விண்ட் மில். எனக்கு கிளியராக தெரியுது, அது சுற்றி சுற்றி வருது. டான் கிஹோட்டே விடவே இல்லையே. டான் கிஹோட்டே flew towards a windmill and collided with it. அவர் என்ன பண்ணார்? ஹார்ஸும் அதுலேயும் பயங்கர வேகம் மறுபடியும் போய் அந்த விண்மில் மேலே போய் மோதிட்டாங்க. ஏன்னா சண்டை போடுறாங்களாம்மா. ஆல்ரைட், they are going to fight, and what happened? They flew towards a windmill and collided with it. collidedனாக்கா dash or accident. ஓய் collided, ஜாம் ஆயிடுச்சு. prepare to face my spear. ஆக் ப்ரிப்பேர் டு ஃபேஸ்னாக்கா என் கையில் இருக்க ஈட்டியை வச்சு நான் உன்னை என்னமோ பண்ண போகிறேன். ப்ரிப்பேர் டு ஃபேஸ், நீ தைரியம் இருந்துச்சுனாக்கா இப்போ என்னை மோதிக்கோ அப்படின்னு அதை வேற சொல்கிறாங்க. Unfortunately, Sancho's shouts and warnings passes unheard. ஆனால் சான்சோ சொல்லிகிட்டே இருக்காங்க மறுபடியும், சார் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகர்லாம் கிடையாது, தட் இஸ் ஒன்லி விண்ட்மில், ப்ளீஸ் ஸ்டாப் இட், அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவர் கேட்கவே இல்லை. Don Quixote and Rocinante charged the windmill at full speed. இங்கே ராசினேட்னாக்கா ஹார்ஸ் பேர் சரியா? அதாவது ஹார்ஸோடு சேர்ந்து போய் வேகத்தில் மோதி அவங்களுக்கு காயம் வரும். யாருக்கு காயம் வரும்? இவங்க ரெண்டு பேர் தானே உயிர் உள்ளது. இட் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். ஹார்ஸுக்கும் காயம் வந்துருச்சு, டான் கிஹோட்டிக்கும் காயம் வந்து. ஏன் வேகமாக போய் ஒரு விண்மில்ல மோதின சும்மா விடுமா? ஆல்ரைட். ஸோ விண்மில்ல மோதி நம்ம டான் கிஹோட்டே அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் ராசியாண்டோ fell down. இனி என்ன நடக்க போகுது? What will happen? We will see in the next episode. Okay children, do not miss to watch part 2 video. Thank you.